இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டின்னர். அதாவது லெஃப்ட் ஓவர் இட்லி மாவில் குழிப்பணியாரம் இப்போ செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பல்லாரி வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ இட்லி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. உப்பு தேவைன்னா இதில் நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம வதக்கியும் போடலாம், இல்லைன்னா டேரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்றைக்கி நான் டேரெக்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இதில் பொடிசாக நறுக்கின பல்லாரி வெங்காயம், துருவின கேரட், கொத்தமல்லி இலை, பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை மட்டும் தாளிச்சிங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட்டு இதை நம்ம மேலே ஊற்றிடலாம். இது கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் இன்னும் ருசியாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றிடுங்க. மாவை முக்கால்வாசிக்கு மேலே ஊற்றி வைங்க. அப்போ தான் குழிப்பணியாரம் நல்லா உப்பிக்கிட்டு மேலே வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். எண்ணெய் இது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு கேரட் துருவலையும் மேலே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஊற்றினதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் போதும். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் டர்ன் பண்ணி விடணும். ஸோ என்றைக்குமே குழிப்பணியாரத்தில் ஊற்றும் போது நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஓரத்துலேருந்து நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உள்ளது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு எடுத்துட்டா சுவையான நமக்கு கேரட் குழிப்பணியாரம் ரெடி. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச வத்தல், புளி கொஞ்சம், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, பூண்டு 1. குழிப்பணியாரத்துக்கு நம்ம சட்னி பண்ணும்போது நல்லா திக்காக பண்ணணும். அது இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் காஞ்ச வத்தல் உங்கள் கார தேவைக்கு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவே கொஞ்சம் நல்ல ஸ்பைஸாக தான் இருக்கும். இதோட உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இதோட நம்ம சேர்த்து கொஞ்சம் பொன் வறுவலாக வறுப்போம். அதை கொஞ்சம் லைட்டாக டேர்ன் ஆனால் போதும். இதோட நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்தலாம். தேங்காய் கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது போட்டுட்டு கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்குங்க. ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம வேர்க்கடலை, பூண்டு, புளி, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வேர்க்கடலைக்கு நீங்கள் தோல் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இது தோலோடையும் நம்ம அரைச்சி சேர்க்கலாம். சில பேர் பித்தம் அதனால் எடுத்துகிட்டு செய்யணும்னா தனியாக வதக்கிட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல வாசனை வரும். வேர்க்கடலை வறுக்கிற வாசனை நல்லா வரும். இதில் பெருங்காயத்தூளும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஸோ வேர்க்கடலை சேர்க்குறதுனால கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல ஒரு வாட்டி குறைன்னு அரைச்சிட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு, ஏன்னா நம்ம வேர்க்கடலை சேர்க்கறதுனால தண்ணி விடும்போது நல்ல ஒரு திக்காக தான் இருக்குமே தவிர ரொம்ப தண்ணி ஆகாது. ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இது குழிப்பணியாரத்தோடையோ அல்லது தோசை, இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.